வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீரா ரைஸும் அதாவது உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் சேர்த்து ஒரு மசால், அதாவது ஆலூ கோபி மசால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பூண்டு சேர்க்க போகிறதுல இஞ்சி மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். மற்றபடி கரம் மசாலா அதெல்லாம் நம்ம போட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து நம்ம ஜீரா ரைஸ் ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன். அதில் நீங்கள் நெய் இல்லை எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து சீரகம், ஒரே ஒரு 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், வாசனை பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கும் பிடிக்காது வாசனை, அதனால நான் சேர்க்க மாட்டேன். அப்புறம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அவ்வளோதான். ஸோ இதை சேர்த்துட்டு எப்படி வந்து ரைஸ் வந்து அப்படியே தான் வைக்க போகிறோம். பண்ணுறதை முதல்ல பார்த்துருவோம். நாம் சீரகம் 1 டீஸ்பூன், 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். லைட்டாக அந்த நெய்லேயே பிரட்டிக்கிறோம். 1 கப்பு பாஸ்மதி அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தண்ணியெல்லாம் வடிய விட்டு சேர்த்துருக்கோம். இதுக்கு வந்து ஒரு 1.5 கப்பு தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ 1.5 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். தேவையான உப்பு, வேகட்டும். இந்த பக்கம் எண்ணெய் வச்சுருக்கேன், அது காயட்டும். காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ எண்ணெய் காய வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அடுத்தது உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஜீரா ரைஸும் ரெடி ஆகிட்டு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். மேலாக கொத்தமல்லி மட்டும் போடணும். ஸோ அது அப்புறமா போட்டுக்கலாம். ஊரமாக எடுத்து வச்சுருவோம். உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் பொரிச்சு எடுத்துட்டாச்சு. இந்த பக்கம் கடாயில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சின்னு இருக்கு. ஸோ அதில் வந்து சீரகம் தாளிக்க போகிறோம். அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச்சு, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். சீரகம் ஒரு 1 டீஸ்பூன், வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி. வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வதங்கிடுது. சின்னதாக ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுது. ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் தனியா பொடி, தயிர் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்குங்க. நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். அதிலே அப்படியே வேகட்டும். ரெண்டு நிமிஷம் ஆகிடுது. ஸோ எல்லாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் மசால் ரெடி. இல்லைன்னா ஆலூ கோபி மசால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். ரெடி ஆகிடுது. அதுக்கு வந்து ஜீரா ரைஸு, அப்புறம் தயிர் சாதம், தொட்டுக்கிறதுக்கு வந்து ஊறுகாய். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நேற்று வந்து கடாரங்காய் ஊறுகாய் வந்து உப்பில் போட்டு வச்சுருந்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கடாரங்காயும் நார்த்தங்காயும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச அந்த பெரிய காயை வந்து அந்த நேற்று காமிச்சில்லையா, அது வந்து கடாரங்கான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிற காய் இது வந்து சின்னது, இது நார்த்தங்காய் இல்லை கிச்சிலிக்காய் அப்படின்னு சொல்லலாம் நாம். ஸோ இதான் அது. நேற்று வந்து உப்பில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, நான் சொன்னேன் காலையில் ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு தான் நம்ம வந்து ஊறுகாய் போட போகிறோம். பாருங்கள், நல்லா ஒரு வாட்டி கலரிடுவோம். ஓரமாக வச்சுருவோம். அப்பம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ நல்லா மாவு நல்லா பொங்கி வந்துடுது. இந்த தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். நாம் தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். எண்ணெய் வந்து காஞ்சிடுது. பாருங்க, ஒன்று பிச்சு காமிக்கிறேன் நான். தெரியுது உங்களுக்கு, உள்ள சொல்ல சொல்லையாக இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும். நல்ல மாவு பொங்கி வந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து நல்ல சொல்ல சொல்லையாக கிடைக்கும். ஸோ அதே அதனால் அந்த ஃபெர்மெண்டேஷனுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பம் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இப்போ அடுத்தது வந்து நார்த்தங்காய் குழம்பு, நார்த்தங்காய் பச்சடி பண்ண போகிறோம். இந்த பக்கம் நார்த்தங்காய் குழம்பும் இந்த பக்கம் நார்த்தங்காய் பச்சடியும் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பச்சடிக்கு வந்து காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி, பச்சை மிளகா ஒரு 6-7 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நார்த்தங்காய் வந்து 2 நார்த்தங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை சேர்த்து தான் பண்ண போகிறோம். உப்பு தேவையான அளவு போட போகிறோம். கொஞ்சம் நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், அதனால் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம தாளிக்கலாம். பெருங்காயம் சொல்ல மறந்துட்டு, ஸோ பெருங்காயம் சேர்க்கணும். ரெண்டுத்துக்குமே, குழம்புக்கும் சேர்க்கணும், பச்சடிக்கும் சேர்க்கணும். கடுகு வெடிக்கிட்டோம். வெந்தயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, கட் பண்ணி வச்சுருக்கிற நார்த்தங்காயை சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு பெரட்டிட்டு அப்புறம் புளி தண்ணியை சேர்த்துடலாம். கொழிஞ்சிக்காய் குழம்புக்கு வந்து நம்ம சாம்பார் பொடி யூஸ் பண்ணி பண்ணுறோம். பச்சடிக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். உப்பு, அப்புறம் வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும் எல்லாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோமா, அது நல்லா காஞ்சிடுது. அதுக்கு தாளிச்சிடலாம். அதுக்கும் இதே கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை தான் தாளிக்க போகிறோம். கடுகு, வெந்தயம், இஞ்சி, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே சேர்த்துருவோம். கொஞ்சம் பெருங்காயம், பச்சை மிளகாவும் இஞ்சி வதங்கிடுது. இப்போ கட் பண்ண நார்த்தங்காய் சேர்த்துருவோம். இதுவும் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும்.
மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். கொழிஞ்சிக்காய் நல்லா வதங்கிடுது. இப்போ புளி சேர்த்துடலாம். ஒரு சின்ன லெமன் சைஸில் நல்லா புளி கரைச்சி வச்சுருக்கேன் திக்கா அது. அப்புறம் வெல்லம் கூட இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம், உப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். கொழிஞ்சிக்காய் குழம்பு, கொழிஞ்சிக்காய் பச்சடி, அதாவது நார்த்தங்காய் குழம்பு, நார்த்தங்காய் பச்சடி, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட் ரொம்ப வித்தியாசப்படும். நார்த்தங்காய் குழம்புல நம்ம சாம்பார் பொடி போடுறோமா, ஸோ அது சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதுலேயும் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்துருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். நார்த்தங்காய் பச்சடியும் உப்பு, புளிப்பு, காரத்தோடு இருக்கும். அதோட டேஸ்ட் வேறு இருக்கும். ஏன்னா அதில் பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் சேர்க்குறோம். ஸோ அதோட வாசனை, டேஸ்ட் எல்லாமே வேறு வேறையாக இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டும் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். பாருங்க, நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது இல்லையா, இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி காய் கிடச்சிது, நார்த்தங்காய் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குழம்போ இல்லை பச்சடியோ நீங்கள் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ இல்லைன்னா பாட்டில் ஏதாவது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயோ போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். எப்போவாது நமக்கு வேணும் அப்படின்னா டக்குன்னு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வாய்க்கு உப்பு, புளிப்பு, காரத்தோடு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா பிசைஞ்சியோ இல்லை தொட்டுண்டோ சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்த்தங்காய் பச்சடி இல்லைன்னா நார்த்தங்காய் குழம்பு, ரெண்டுத்தில் எது வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. நார்த்தங்காய் பச்சடி அப்புறம் நார்த்தங்காய் குழம்பு, அது ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுடசாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் காலையில் பண்ண ஆலு கோபி மசாலா அப்புறம் ஜீரா ரைஸ் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஊர் உலகத்தில் நியூ இயருக்காக ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் மறக்காமல் பாருங்கள். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.